Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. சைஃப் அலி கான் 15000 கோடி இழந்துட்டு எப்படி நான் ஆனா இது வந்துட்டு இதனுடைய ஆரம்பம் வந்து 2014 தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு வந்து 2025 நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். 2014 தான் வந்துட்டு அரசாங்கம் மாறி பிஜேபி அரசாங்கம் உள்ள வருது. அதாவது வந்து காங்கிரஸ் ஆட்சி மாதிரி பிஜேபி மாறும்போது வந்துட்டு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வராங்க. அதுக்கு வந்துட்டு சைஃப் அலி கான் வந்துட்டு இல்ல இதை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க விட்டுருங்கன்ற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு ஸ்டே ஒன்று வாங்கிடுறாரு. அது பாட்டுக்கு அப்படியே கிடக்குதுன்னு வைங்களேன். இந்த ஒரு 30 நாள் டைம் நினைக்கிறேன். அதுக்குள்ள வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த சொத்தை வந்துட்டு திருப்பி வாங்குறதுக்கான வேலைகளை பண்ணணும். பட் எதுவுமே அவங்க பண்ணலை அப்படின்னும் போது இந்த 15000 கோடி சொத்து அரசாங்கத்துக்கு போகுது. ஸோ சைஃப் அலி கானுடைய அப்பாவுக்கு இப்படி சொத்து வந்து கடைசியில் வந்துட்டு இவருக்கு வருது. யார் சைஃப் அலி கானுக்கு வந்து ஒரு 15000 கோடி சொத்துக்கள் வந்து சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துமே இப்போ இந்த 15000 கோடி சொத்துக்களில் வந்துட்டு அவர் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்த பங்களா ஒன்று இருக்குன்னா 2014 இந்த ஜட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் நிறுவனம் வந்துட்டு என்ன பண்ணுது, அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்துட்டு சைஃப் அலி கானுக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. 800 கோடி ரூபா கொடுத்தா இந்த ஹோட்டலை திருப்பி கொடுத்துருவோம். கணக்குப்படி வந்துட்டு இந்த 800 கோடிங்கிறது வந்துட்டு இவருக்கு தாத்தம் பாட்டம் பூட்டம் கொடுத்ததெல்லாம் கிடையாது. இவரு சம்பாரிச்சு இந்த 800 கோடி ரூபா கட்டி அந்த சொத்தை வாங்கி. பட் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஆள் அந்த குடும்பத்துல இருந்து பாகிஸ்தானுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது இது வந்துட்டு எதிரியினுடைய சொத்து. ஸோ இந்த எதிரியினுடைய சொத்து வந்துட்டு 15000 கோடிக்கு இங்கே இருக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்குன்னா அது நம்மளுடைய சொத்து அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை உள்ள கொண்டுட்டு வந்து அழகாக அந்த சொத்தை தன்னுடன் ஆக்கிக்குது. கரீனா கபூர் வந்துட்டு சைஃப் அலி கானை விரும்பி திருமணம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற இந்த ஒரு பார்வையெல்லாம் இருக்கும்போது எல்லாருடைய கேள்வியாகவே என்ன இருக்கு அப்படின்னா 15000 கோடி சொத்து வந்துட்டு வெளியில போகுது அப்படின்னும் போது வந்துட்டு இப்போ கணவனுடைய சொத்து வெளியில போகுதுன்னா மனைவிக்கும் தானே அதில் பாதிப்பு. Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் சினிமாஸ் வியூவர்ஸ்ல இருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட அஷ்ரப் அண்ணா இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கு. ஓகேண்ணா. அதாவது இப்ப சிவாஜி படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியா பர்ஸ இந்தாங்கப்பா ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு கொடுத்துட்டு சோகமா வந்து உட்கார ரோட்ல அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கண் கலங்கிடும். அவ்வளவு எமோஷனல் சீன். அது அவரு கூட கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி 200 கோடி அப்படிதான் லாஸ் ஆயிருக்கும் அவருக்கு படத்துல. நிஜத்துல ஒருத்தவருக்கு 15000 கோடி லாஸ் ஆயிருக்குன்னு அவரோட சொத்தை வந்து இப்ப அரசாங்கமே வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. அவர் யாருன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவர், பாலிவுட்ல கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார் சைஃப் அலி கான். தேவரா படத்துல நடிச்சிருக்காரு. அண்ட் நான் எல்லாருக்குமே தெரியுற மாதிரி ஒரு படம்னா தேவரா படம் சொல்லலாம். அண்ட் அடுத்து விக்ரம் மேதால மேடியோட கேரக்டரை அங்க பாலிவுட்ல அவர் தான் பண்ணாரு. சோ அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நம்ம ஒரு 150 ரூபா ஜிபேல பண்ணா கூட அவன் எப்ப அனுப்புவான் அப்படின்னு தூக்கமே வராது. 15000 கோடி இழந்துட்டு எப்படி நான் ஒரு தூக்கம் வரும். ஸோ இந்த இஷ்யூ பத்தி சொல்லுங்க. இல்ல உண்மைதான். அவர் 15000 கோடி இழந்துட்டு ஒரு மனுஷன் எப்படி இருப்பாருங்கிறது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா இது வந்துட்டு இதனுடைய ஆரம்பம் வந்து 2014 தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு வந்து 2025 நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். 2014 தான் வந்துட்டு அரசாங்கம் மாறி பிஜேபி அரசாங்கம் உள்ள வருது. அதாவது வந்து காங்கிரஸ் ஆட்சி மாதிரி பிஜேபி மாறும்போது வந்துட்டு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வராங்க. அப்போ வந்துட்டு பார்க்கும்போது வந்து யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான சொத்துக்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அங்க வந்துட்டு சைஃப் அலி கான் அவருடைய ஃபேமிலி இவங்களுடைய சொத்தை வந்துட்டு நம்ம பறிமுதல் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்துட்டு உருவாகுது. அதுக்கு வந்துட்டு சைஃப் அலி கான் வந்துட்டு இல்ல இது வந்துட்டு செல்லாதுங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு ஹைகோர்ட்ல வந்துட்டு பப்ளிஷ் பண்றாரு. லைக் அப்பீலுக்கு போறாங்க. அப்ப ஹைகோர்ட் வந்து சொல்லிடுது இதை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க விட்டுருங்கன்ற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு ஸ்டே ஒன்று வாங்கிடுறாரு. அது பாட்டுக்கு அப்படியே கிடக்குதுன்னு வைங்களேன். அந்த ஸ்டேவை வந்துட்டு ஒரு போன மாசம் வந்துட்டு அழகா ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு சொல்லிடுறாங்க இல்ல அதாவது அரசாங்கம் போட்டது வந்துட்டு சரிதான், இந்த 15000 கோடி சொத்துக்களை வந்துட்டு அவர்கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. ஆக மொத்தம் வந்துட்டு இந்த ஒரு 30 நாள் டைம் நினைக்கிறேன். அதுக்குள்ள வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த சொத்தை வந்துட்டு திருப்பி வாங்குறதுக்கான வேலைகளை பண்ணணும். பட் எதுவுமே அவங்க பண்ணலை அப்படின்னும் போது இந்த 15000 கோடி சொத்து அரசாங்கத்துக்கு போகுது. ஆனா இந்த 15000 கோடி சொத்துக்கள் வந்துட்டு முதல் இவருக்கு வந்ததுக்கான ஒரு பின்னணின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 1947 இந்தியா சுதந்திரம் வாங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது இப்போ இவருடைய கொள்ளு தத்தான்னு நினைக்கிறேன். நீங்க அப்படி போங்களேன், ஹமீதுல்லா கான் ஒருத்தர் இருக்கிறார். அவரு தான் வந்துட்டு அந்த டைம்ல இருந்த நவாப் ஆஃப் பட்டோடி. அவர் வந்துட்டு அந்த காலத்துல இருந்தவர்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் சொல்ல போனா வந்துட்டு ஒரு நவாபா கடைசியா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நவாப்னு வச்சுக்கோங்களேன். நவாப் ஆஃப் பட்டோடி வந்துட்டு ஹமீதுல்லா கான ராஜாக்கள் ஆண்டுகிட்டு இருந்த ஒரு காலம் இல்லையா. அப்ப 1947 அப்புறம் இந்தியா சுதந்திரம் ஆகுது அப்படின்னும் போது அந்த ராஜாக்கள் இல்லாத ஒரு காலமா மாறுது இல்ல. அப்போ யாருக்கெல்லாம் என்னென்ன சொத்துக்கள் இருந்ததோ அந்த சொத்துக்கள் சிலது பறிமுதல் செய்யப்பட்டது, சிலது அவங்க கிட்ட கொடுக்கப்பட்டதுங்கிற மாதிரியான ஒரு நிலைகள்லாம் நடந்த காலம் அது. அந்த டைம்ல வந்துட்டு இப்ப 1947 வந்துட்டு இவர் வந்துட்டு நவாப் ஆஃப் பட்டோடியா இருக்காரு ஹமீதுல்லா கான். அவருக்கு வந்துட்டு ஒரு மகள், அதாவது 2 மகள்கள். முதல் மகன் வந்துட்டு ஆபிதா, 2வது மகள் வந்துட்டு சாஜிதா. இந்த ஆபிதாங்கிற வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா 1950 வந்துட்டு இந்தியாவா பாகிஸ்தானாங்கிற அந்த ஒரு பிரிவினை ஒண்ணு வரும்போது என்ன பண்றாங்கன்னா இவங்க பாகிஸ்தான்ல போய் குடிபெயர்றாங்க.
ஓகே. ஸோ இவங்க போய் பாகிஸ்தான்ல போய் செட்டில் ஆகிறாங்க. இவங்களோட சொத்துக்கள் வாட் எவர் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு இவங்க போயிடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது அப்படின்னா, 2வது மகள் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அந்த வம்சாவளியை சார்ந்தவர்களாக மாறுறாங்க. அந்த அம்மா வந்துட்டு சாஜிதாங்கிற அந்த பெண்மணி வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டரை கல்யாணம் பண்றாங்க. அவங்களுக்கு பிறந்தவர் தான் வந்துட்டு சைஃப் அலி கானுடைய தந்தை. சைஃப் அலி கானுடைய தந்தை. ஓ ஓகே ஓகே. சோ இது வந்துட்டு எப்படின்னா சைஃப் அலி கானோட தந்தையோட லைக் மாமனார், அந்த கதைக்கு நான் சொல்றேன். நான் அவ்வளவு தூரம் இது கதை. சோ வந்துட்டு அவருக்கு பிறந்தவர் தான் வந்துட்டு யாரு, இப்ப அந்த சாபிதா அப்படின்னு சொல்றவங்களுடைய சாஜிதான் நினைக்கிறேன், சாஜிதான் சொல்றவங்களுடைய மகன் தான் வந்துட்டு மன்சூர் அலி கான் பட்டோடி, சைஃப் அலி கானோட அப்பா. சோ சைஃப் அலி கானுடைய அப்பாவுக்கு இப்படி சொத்து வந்து கடைசியில வந்துட்டு இவருக்கு வருது. யாரு, சைஃப் அலி கானுக்கு வந்து ஒரு 15,000 கோடி சொத்துக்கள் வந்துட்டு சேர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அப்படி இருந்துமே இப்ப இந்த 15,000 கோடி சொத்துக்கள்ல வந்துட்டு அவர் சின்ன வயசுல இருந்து வாழ்ந்த பங்களா ஒண்ணு இருக்கு, அந்த அரண்மனை ஒண்ணு. அதை நம்ம பங்களான்னு சொல்ல முடியாது, அரண்மனை தான் சொல்லணுங்களேன். அந்த அரண்மனையே வந்துட்டு சைஃப் அலி கானுடைய தந்தை இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நீம்ரானா குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு வந்துட்டு ஹோட்டலா நடத்துறதுக்கு லீஸு கொடுத்துட்றாங்க. சோ வந்துட்டு இந்த குடும்பம் வந்துட்டு எல்லா சொத்தையும் அவங்களால பராமரிக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் வரும்போது இந்த சொத்தை வந்துட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க கிட்ட இருக்கும்போது கூட வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, 2014 இந்த ஜட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி, பிஜேபி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் நிறுவனம் வந்துட்டு என்ன பண்ணுது, அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்துட்டு சைஃப் அலி கானுக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. நீங்க வந்துட்டு இந்த ஹோட்டலை திருப்பி வாங்கிக்கிறதா இருந்தா நாங்க வந்துட்டு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு அப்போ ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று வச்சு சைஃப் அலி கான் பேசுறாங்க. என்ன கொடுக்குறோம் என்ன ஏது அப்படின்னும் போது 800 கோடி ரூபாய் கொடுத்தா இந்த ஹோட்டலை திருப்பி கொடுத்துருவோம். அதாவது எப்படி, இவங்களுடைய ஹோட்டல் தான், பட் இவங்க வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு சில வருடங்களுக்காக வந்துட்டு லீஸ்ல கொடுத்துருக்காங்க. அந்த லீஸை பிரேக் பண்ணி திருப்பி அந்த ஹோட்டலை வந்துட்டு சைஃப் அலி கானுக்கே வரணும் அப்படின்னா 800 கோடி ரூபாய் கொடுத்தா கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லும்போது சைஃப் அலி கான் ஒத்துக்கிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த ஹோட்டலை மீட்கிறாரு. அதாவது ஹோட்டலா இருந்ததை அவருடைய அரண்மனையை மீட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட பொருளை வாங்குறதுக்கு அவரே பணம் கட்டி வாங்குறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய தொகை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஹோட்டல் சார்பில் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஹோட்டலை திருப்பி மீட் எடுக்க ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஒரு பொருள் ஒன்று வச்சிருக்கோம், அதை வந்துட்டு லீஸுக்கு கொடுத்துறோம். லீஸுக்கு கொடுத்த இடத்துல இருந்து திருப்பி அந்த பொருளை வாங்கணும்னா அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வந்துட்டு ஒரு 800 கோடி ரூபாய் கொடுத்து தான் திருப்பி அந்த பொருளை பைபேக் பண்ணியிருக்காரு அந்த அரண்மனையை. ஸோ அப்படி வாங்கின அரண்மனை தான் அந்த அரண்மனையும் அந்த 15,000 கோடி சொத்துல இருக்கு. ஸோ கணக்குப்படி வந்துட்டு இந்த 800 கோடிங்கிறது வந்துட்டு இவருக்கு தாத்தம் பாட்டம் பூட்டம் சொல்லி கொடுத்ததெல்லாம் கிடையாது. இவரு சம்பாரிச்சு அந்த 800 கோடி ரூபாய் கட்டி அந்த சொத்தை வாங்கியிருக்காரு. அந்த சொத்தும் இப்ப இந்த 15,000 கோடி சொத்துல இருக்குங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய ஒரு குழப்பம். இப்ப இதுல நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அந்த ஹோட்டல்காரங்க வந்து ரொம்ப தெளிவா மேபி இப்படி ஒரு சட்டம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக கூட வந்துட்டு அழகா வந்துட்டு கைமாத்தி விட்டுறலாம்னு சொல்லி திருப்பி சைஃப் அலி கானை கூப்பிட்டு கைமாத்தி விட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. சோ அதே நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த சிக்கல் என்னன்னா, ஒரே ஒரு இடத்துல யோசிச்சு பார்க்கும்போது இதை எல்லாமே கையகப்படுத்துறதுல மத்திய அரசு அது வந்துட்டு கையகப்படுத்துவதனுடைய நிலையாவே என்ன பாக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1968 ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டமும் எப்படி வருது அப்படின்னா, 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது இல்லையா, அதனுடைய விளைவாக 1968 இந்த சட்டத்தை கொண்டுட்டு வராங்க. என்ன சட்டம் அப்படின்னா, பாகிஸ்தானை சேர்ந்த மக்களோ இல்ல அவங்களுடைய ஆட்களுடைய சொத்துக்கள் இந்தியாவில எங்க இருந்தாலும் வந்துட்டு அதான் எனிமி ப்ராப்பர்ட்டி, அவங்க நமக்கு எதிரியினுடைய சொத்துக்கள், அதை நம்ம வந்துட்டு கையகப்படுத்திக்கலாம், அரசாங்கத்தினுடைய பிடியில வந்துடும், அது அரசாங்கத்தினுடைய சொத்தா மாறிடும்ங்கிற மாதிரியான ஒரு சட்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் இப்ப சைஃப் அலி கானுடைய ப்ராப்பர்ட்டியை கொண்டுட்டு வந்து உள்ள வந்துட்டு மத்திய அரசு அவங்களுடைய பார்வைக்கு அவங்களுடைய இடத்துக்கு கொண்டுட்டு வருது. ஆனா உண்மையிலேயே இந்த சட்டம் போடுறதுக்கு முன்னாடி 1950 தான் அந்த அம்மா பாகிஸ்தானுக்கு போயிருக்கு. அந்த அம்மாவும் சைஃப் அலி கானுடைய டைரக்ட் பார்ட்டியா வரமாட்டாங்க, கொஞ்சம் மூத்தவங்க தானே, அவங்க தானே இங்க இருந்து வெளியேறி இருக்காங்க. ஆனா அவங்க வெளியேறினா கூட இப்ப என்ன 1950 ஒருத்தவங்க வெளியேறிட்டாங்க. ஆனா 1968 வந்த சட்டத்திற்காக அந்த சட்டமே எப்படி சொல்லுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 72 வருடம் இந்த ப்ராப்பர்ட்டி யார் யார் கையில இருந்தது அப்படின்னும் போது 72 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த அம்மா வருது. ஓகே, இவங்க வராங்க, இந்த பாகிஸ்தானுக்கு போன அந்த அம்மா வருது. சோ அப்படின்னும் போது வந்துட்டு இந்த சொத்தை நம்ம வந்துட்டு அபகரிச்சுக்கலாம் தூக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுல தான் வந்திருக்கு. இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு சைஃப் அலி கான் வெர்சஸ் பிஜேபின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ரொம்ப டீப்பா நிறைய பேர் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு இஸ்லாமிய அந்த நவாபு பட்டோடி இப்படி ஒரு பேக்ரவுண்டு, இது வந்துட்டு பிஜேபினாலே இஸ்லாமியர்களுக்கு எதிரான பார்வை, இப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் நிறைய பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உண்மையிலேயே நடந்ததுங்கிறது இதுதான் நடந்திருக்கு. இந்த ஒரு லூப் ஹோலை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சொத்துக்களை வந்துட்டு பறிமுதல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்றைய தேதியில நிறைய மன்னர்கள் வந்துட்டு ஆண்ட மன்னர்கள் அப்படின்னு சொல்றாங்களா, அதாவது அந்த ஆண்ட பரம்பரை சொல்லல, இந்த மன்னர்களா இருக்கக்கூடிய மைசூர் ராஜாக்களா இருக்கட்டும் எல்லாருமே இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய சொத்துக்கள் அந்தந்த இடங்கள்ல இருக்குது. அது வந்துட்டு அரசாங்கம் கொஞ்சம் வச்சுக்கிட்டா கூட மீதியை வந்துட்டு அவங்க பராமரிச்சுக்கிறாங்க, அவங்க வச்சுக்கிறாங்க இருக்கு. பட் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஆள் அந்த குடும்பத்துல இருந்து பாகிஸ்தானுக்கு
போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது இது வந்துட்டு எதிரியினுடைய சொத்து. ஸோ இந்த எதிரியினுடைய சொத்து வந்துட்டு 15,000 கோடிக்கு இங்க இருக்கு அப்படின்னா, இந்தியாவில் இருக்குன்னா அது நம்மளுடைய சொத்து அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை உள்ள கொண்டுட்டு வந்து அழகா அந்த சொத்தை தன்வசம் ஆக்கிக்குது. இப்போதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதான் இப்போ நார்மலா என்னோட ஒரு பொதுமக்களுக்கு இருக்கிற ஒரு சந்தேகமா என்ன கேக்குறேன்னா, போனவங்க ஓகே பாகிஸ்தான் போயிட்டாங்க, எதிரின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இருக்கிறவங்க இங்க தானே இருக்காங்க, அவங்க இந்தியாவில தான் இருக்காங்க. எல்லா மாசமும் ரிபப்ளிக் டே கொண்டாடுறாங்க, ஆகஸ்ட் 15 அப்போ இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ ஒரு குடியுரிமை சட்டம் பெற்று ஒரு குடிமகனா இந்த ஊர்ல இருக்கிறப்போ அவங்களுடைய சொத்து தானே, இவங்க அவங்களுடைய வம்சாலி தானே, அப்ப இவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம்ல. அதுதான் இங்க கேள்வியாவே இருக்கு. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. இதற்கான பார்வையா பார்க்கும்போது வந்துட்டு உண்மைதானே, இவங்க தானே இங்க இருக்கிறாங்க, இவங்க பேர்ல தான் எல்லாமே இருக்கு, இவங்க தானே அதை அனுபவிக்கிறாங்க. மேபி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு அந்த அம்மா பேர்ல இருக்கலாம், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் அரசாங்கம் எடுக்குது அப்படின்னா பெருசா யாரும் கேட்டுக்க போறது இல்லை. இங்க நடுவுல சைஃப் அலி கான் 800 கோடி ரூபாய் கொடுத்து பைபேக் பண்ண சொத்து எல்லாமும் இதுல இருக்கு, இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் இருக்குன்னும் போது இந்த கேள்வி வந்துட்டு சரி அப்படி என்ன ஒரு மேல என்ன நடக்குது, என்ன வன்மமா இருக்கு, இல்ல என்ன சிக்கலா இருக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் இங்க வருது. குறிப்பா வந்துருங்க இப்ப 2014 வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது இவர் வந்து இந்த சொத்தை பைபேக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வருட இறுதியில வருது, இப்படி ஒரு சட்டம் இருக்குது, அதனால வந்துட்டு இந்த சொத்துக்கள் இப்ப 15,000 கோடினா அப்ப 15,000 இருந்திருக்கு, அது ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன். அப்ப இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் வந்துட்டு நாங்க வந்துட்டு பறிமுதல் பண்றோம்னு சொல்லி வரும்போது இவர் ஹைகோர்ட்ல போய் முறையிடுறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அப்போ வந்து 2015 வந்துட்டு அழகா வந்துட்டு அந்த ஒரு ஸ்டே கொடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியை கையகப்படுத்த தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு நிலையில தான் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, போன வருஷம் லைக் டிசம்பர்ல, அதாவது போன மாசம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த கேஸ் வந்துட்டு உடையுது. அரசாங்கத்துக்கு வந்துட்டு அந்த பேனை வந்துட்டு, அதாவது வந்துட்டு ஹைகோர்ட் வந்து அந்த பேனை லிஃப்ட் பண்ணிட்டு நீங்க அரசாங்கம் வந்துட்டு உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம், நீங்க போய் அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம், இது வந்துட்டு உங்களுடைய விருப்பங்கிற மாதிரியான ஒரு நிலையில வருதுங்கிறது தான் இங்க சிக்கல். அதுக்கும் ஒரு 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அவர் டக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னென்ன பண்ணுமோ அவர் கொடுக்கணும், கொடுக்கறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் வந்துட்டு அவங்க பண்ணாம வச்சிருக்காங்க. ஏன்னா யார் பண்ணுவா, 15,000 கோடி வந்துட்டு உங்க கையில இருந்து போகுது, சொத்தா போகுது அப்படின்னும் போது அதை யார் கொடுக்கறதுக்கு முண்டி அடிச்சு போய் யார் கொடுப்பா? அதனால அந்த கலக்கத்துலதான் அந்த குடும்பம் இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் இப்ப இந்த கத்தி குத்து வெட்டு இதுல இவர் போய் உள்ள போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வரும்போது தான் இப்படி ஒரு சம்பவமும் வருது அப்படின்னும் போது டோட்டலா அந்த இடமும் சரி, பாலிவுடும் சரி, அந்த குடும்பமும் சரி, அதே மாதிரி அந்த பட்டோடி ஃபேமிலியும் சரி ஒரு விதமான ஒரு கலக்கத்துல தான் இருக்காங்க. ரொம்ப டிப்ரெஷனா இருப்பாங்க கண்டிப்பா, ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. ஏன் கத்தி குத்து நடந்துச்சு அப்படின்ற அந்த விஷயம் இல்ல, கத்தி குத்துக்கான காரணம்ன்றது இது வரைக்குமே யாருமே வந்துட்டு ஒழுங்கா கண்டுபிடிக்கவே இல்லை. அதாவது கண்டுபிடிக்கலன்னா ஆளை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சாலும் கடைசியில பார்த்தோம் அப்படின்னா அவன் பாம்பேக்காரன் கிடையாது, அங்கேயிருந்து பார்த்தா பங்களாதேஷ் வரைக்கும் போதுன்ற மாதிரி போறாங்க. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு சூழல், என்ன காரணம், இல்ல வந்துட்டு இது நடக்க அது திசை திருப்பப்பட்டதா, இல்ல அது நடக்க இது திசை திருப்பப்பட்டதா, என்ன நடக்குது, எதனால? ஏன்னா இப்ப நம்ம இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ நார்மலா நம்ம சென்னையில இருக்கோம், ஒரு ஃபிளாட்ல எங்கேயாவது இருக்கோம் அப்படின்னு அந்த ஃபிளாட்டுக்குள்ள நுழையிறதுக்குன்னே நாம வந்து ஒரு பாஸ்வேர்டோ ஏதாவது ஒன்று கொடுத்தாதான் வரக்கூடிய கெஸ்டையே உள்ள விடுறாங்க சிஸ்டம்ல இருக்கும்போது. பாம்பேல வந்துட்டு நார்மலா ஒரு பிளாட்டே 20 கோடி 30 கோடி 50 கோடி 60 கோடிக்கு எல்லாம் கேள்வி போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்மையில கூட வந்துட்டு 30 கோடிக்கு வாங்கின அமிதாப் பச்சனோட பிளாட் வந்து 80 கோடிக்கு வித்தாரெல்லாம் கேள்விப்படுறோம். 80 கோடிக்கு ஒருத்தன் பிளாட் வச்சிருக்கான் அப்படின்னா வரவும் போறவன் எல்லாம் ஏறி போற அளவுக்கு அவ்வளவு ஈஸியாலாம் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்காது, கண்டிப்பா இருக்காது. அப்படி இருந்தும் ஒருத்தன் உள்ள வந்திருக்கான் அப்படின்னா அவனை யார் அனுமதிச்சது, யாருடைய கைடன்ஸ்ல உள்ள வந்தான், இல்ல ஏற்கனவே உள்ள இருந்தவனை யாராவது மேனிபுலேட் பண்ணி உள்ள அனுப்புனாங்களா, என்ன நடந்தது, எதனால இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கேள்விதான். இப்போ தனிவரன்ல ஒரு காட்சி இருக்கும் இல்லையா, சின்ன சின்னதா எங்கேயோ இடத்துல குட்டி குட்டி கிரைம் நடக்கும், பட் அதெல்லாம் பெருசா ஏதோ ஒரு கிரைம் நடக்கிறதுக்கு மூடி மறைக்கிறதுக்கு இங்க சின்ன சின்னதா நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. அப்படி இந்த சம்பவம் எதற்காக நடந்தது, இல்ல உண்மையிலேயே இது வந்துட்டு யாரோ ஒருத்தன் வந்து யாருக்கிட்டயோ பேசணும்னு நினைச்சு நடுவில் சைஃப் அலி கான் உள்ள பூந்ததுனால நடந்த யதார்ச்சியான ஒரு தவறான ஒரு சம்பவமா, இல்ல இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா, இல்ல இது என்ன மாதிரியான சூழல் அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லும். ஓகே, அதாவது படத்துல நடிக்கிறவருக்கு படத்துல வர மாதிரி ஒரு விஷயமே லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்றது மக்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அது என்ன பிரச்சனை அப்படின்றது உண்மைதான். இல்ல உண்மையிலே இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையுடைய தீர்வு இல்ல தீர்ப்பு எல்லாமே வந்துட்டு காலம் தான் பதில் சொல்லலாம். இதுல குறிப்பா வந்துட்டு ரொம்ப முக்கியமா பார்க்க போறது வந்துட்டு கரீனா கபூர் தான். கரீனா கபூர் வந்துட்டு சைஃப் அலி கானை விரும்பி திருமணம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற இந்த ஒரு பார்வையெல்லாம் இருக்கும்போது எல்லாருடைய கேள்வியாவே என்ன இருக்கு அப்படின்னா, 15,000 கோடி சொத்து வந்துட்டு வெளியில போகுது அப்படின்னும் போது வந்துட்டு இப்ப கணவனுடைய சொத்து வெளியில போகுதுன்னா மனைவிக்கும் தானே அதுல பாதிப்பு. இதை வந்துட்டு ஒரு பெண்ணா இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிப்பாங்க? ஆக்சுவலி நிறைய பேர் என்னன்னா, ஒரு பெண் வந்துட்டு சொத்து போயிடுச்சுன்னா கஷ்டப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, இப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மனிதர்களாவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் பூர்வீகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கிட்ட வெளியேறுது அப்படின்னா யாரா இருந்தாலும் அது ஆனாலும் பெண்ணாலும் கஷ்டப்படுவாங்க. அப்படின்னும் போது கரீனா கபூருடைய பார்வையில இந்த ஒரு பெரிய ஒரு 15,000 கோடி வெளியேறதுங்கிறது அவங்க எந்த மாதிரியான விதத்துல எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அதையும் நம்ம காலம் தான் தீர்மானிக்கும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா. ஸோ ஓகேண்ணா, இதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த இஷ்யூ பத்தி மக்களுக்கு தெரியற மாதிரி மீடியாவும் கவர்மெண்ட் என்னென்ன விஷயங்களை அடுத்தடுத்து அப்டேட்டா கொடுக்க போறாங்கன்றத பொறுத்து வந்து பார்த்தலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் with K Travels.